ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு புதிய வருஷத்தில் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் இந்த நல்ல மாலை பொழுது இந்த இடத்துல கூடி வந்து தேவநாமத்தை மேம்படுத்தும்படியா தேவன் நமக்கு பாராட்டின அந்த பெரிய அன்பை நினைத்து நான் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. 3 பேர் தான் சொல்லியிருக்காங்கப்பா, பார்த்துக்காங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமே. இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயா தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஆமே. நல்ல ஒரு வாய்ப்பை ஸ்தோத்திரம் இந்த ராத்திரியில் ஆமே கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களோடு ஏற்படுத்தின அன்பை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் அருமையான ஐயாவையும் ஸ்தோத்திரம் கமிட்டியும் நான் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூட வாழ்த்துகிறேன். இங்கே வந்த பிறதான் தெரியும் ஐயா அங்கே இருக்கிறது, நான் அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நான் பிரதர் கூப்பிடுறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 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 நம்ம நீங்கள் என் கூட மாட வரணும், சரியா? கொஞ்சம் நேரம் தான் கூட மாட வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஸ்தோத்திரம். சிரிச்சிட்டே இருக்கணும். கை வைத்தாமே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 25வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேற ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஆமென். தேவன் தனக்கு வேற ஒன்றை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சம்பவம். ஆமென். நல்லா கவனிங்க. அந்த வேத வசனத்தில் ஆமை காயின் நிமித்தம் ஆவில் கொலை செய்யப்படுகிறான். காயின் நிமித்தம் ஆவில் கொலை செஞ்சு பல ஆண்டுகள் தாண்டி பல வருஷங்கள் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை ஆமை உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஆமை காயின் ஆமை லாமேக்குக்காக 70 பலி சுமத்தப்பட்டு அவன் திரும்பி போகிறான். ஆமென். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை நஷ்டப்பட்டு போச்சு, ஒரு மகன் சாபத்தினாலே திரும்பி போனான். ஆமென். இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவில் ஆமென் வேற ஒன்று ஆமென் சந்தோஷத்துக்காக ஆமென் பிள்ளைங்கிற ஒரு அழுகுரல், பிள்ளைங்கிற ஒரு சத்தம் அந்த வீட்டுக்குள் இல்லாமல் போன ஒரு காலம். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் தான் ஆமென் அந்த ஏவாள் அந்த பிள்ளையை தன் கையில் எடுத்துக்கொண்டு வைத்து சொல்லுகிறாள், ஆமென் காயின் கொண்டு போட்ட ஆவேலுக்கு பதிலாக தேவன் ஒரு சேத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். பேர் மட்டும்தான் வேற, ஆவேலை போலவே தேவன் திரும்ப கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவேலை போலவே தேவன் திரும்ப கொடுத்தார். ஒன்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா ஒருவேளை அந்த பிள்ளைய மாதிரி வேணா ஒரு மெழுகு சிலையை உருவாக்கலாம், இல்லாட்டினா ஒரு சிற்பத்தை வேணா வடிக்கலாம். ஆமென். இல்லாட்டினா அந்த பிள்ளைய போல ஏதாவது வரைஞ்சி வேணா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதே பிள்ளைய ஸ்தோத்திரம் திரும்ப தேவன் ஆமென் ஏவாள் கையில கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையின் வழியாக சபையே ஜனமே கர்த்தர் 2024 ஆமே சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், எதை இழந்து போனாயோ, எது திரும்பி வராதென்று நினைத்தாயோ, எதை நான் இழந்ததாகவே ஆமே 25 நான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறையோ, அதை தேவன் அப்படியே விடாமல் இழந்து போனது திரும்ப வருகிறது. இழந்து போனது தேவன் திரும்ப தரப்போகிறார். இழந்து போனது தேவன் உங்க கையில திரும்ப தருகிற ஒரு வருஷமா இது இருக்க போகிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் திரும்ப வருகிறது. சொல்லுங்க, அவைகள் திரும்ப வருகிறது. ஆமென். எவைகள்னா நீங்க இழந்து போனவைகள், இனி திரும்ப வராதுன்னு சொன்னவைகள், இனி திரும்ப வராதுன்னு ஆமை சத்துருவாலே முத்திரையிடப்பட்டவைகள். ஆமை அவைகள் இந்த வருஷம் திரும்ப வருகிறது. ஆமென். தேவன் இழந்து போன ஒன்று, ஆமை நஷ்டப்பட்ட ஒன்று, என் பூர்வீகத்தில் என் கண்கள் இருக்கும்போது நான் பார்க்க முடியாதோ, ஆமை ஸ்தோத்திரம் எனக்கு பலன் இருக்கும்போது நான் அதை கவனிக்க முடியாதோ என்று திகைத்து நிற்கிற ஒரு காரியத்தை ஆமை 2025 இந்த முதல் நாள் ராத்திரி வேளையில் ஆண்டவர் ஜனமே உனக்கு சொல்லுகிற வார்த்தை, அவைகள் திரும்ப வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஏவாள் 2 வெறுமை. ஒன்னு ஆலயத்தில் ஒரு வெறுமை, பலிபீடம் காலியா கிடக்குது. இரண்டாவது ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த ஆதாமுடைய வீடு, ஏவாளுடைய வீடு அங்க வெறுமையா கிடக்குது. ஆமெனா.
அந்த ரெண்டு வெறுமைக்கு நடுவில் ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்தோத்திரம், ஆமே, காயினே ஆவேலே எங்கே என்றார். கையை உயர்த்தியாம ஐயா இப்ப சொன்னாங்க, மணி அடிச்ச உடனே ஆமே இன்னைக்கு வராதவங்க வேகமா வந்துருவாங்கன்னு, வேகமா வருவாங்கன்னு. ஸ்தோத்திரம், தடைகளை தாண்டி ஆண்டவர் கொண்டு வருவார்னு. எல்லாம் கவனிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் தேடல காயினி ஆவேல் எங்கேன்னு, ஆனால் தேவன் தேடினார். ஆமா, ஆண்டவர் தேடுறாரு. அல்லேலூயாவா. பலிபீடத்தில் ஆமே இருக்கிற ஒரு புள்ள, பலிபீடத்தில் வந்து நிக்கிற ஒரு புள்ள, பலி செலுத்துகிற ஒரு புள்ள ஆமே இல்லைங்கிற ஒரு இடத்துல நின்று ஆமே ஆண்டவர் தேடுகிறார். இப்பதான் பைபிள் படிப்பாங்க, பைபிள் படிக்கிற ஆள் மாதிரி. தோத்திரம். இப்ப கவனிங்க, ஆண்டவர் தேடுகிறார். நீங்க பைபிள் படிக்க தப்பு ஒண்ணு இல்ல, இது கேட்கும் காலம். 1 மணி நேரம் தான் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு வேகமா கிளம்பணும். ஆமா ஆமா, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இது கேட்கும் காலம், படிக்கும் காலம் அல்ல, கேட்கும் காலம். சொல்லுங்க, கேட்கும் காலம். காதை செவி உள்ளவர்கள் திறந்து வச்சு கேட்கலாம். கையை வைத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் லிசன் டு மீ. நல்லா கவனிங்க. ஆமா, அந்த பாளையம் பலிபீடம் வெறுமையா கிடக்குது, பலிபீடத்தில் இல்ல ஆவேல். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆமே தோத்திரம், எங்க எங்க ஆவேல் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியோ என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. தாயின் தகப்பன் தேடல, ஆமே ஸ்தோத்திரம், உறவுகள் தேடல, ஆனால் தேவன் தேடுகிறார். பலிபீடத்தில் இருக்கிற ஒருத்தனை, மகா பரிசுத்த தலத்தில் இருக்கிற ஒருத்தனை, இல்ல பரிசுத்த தலத்தில் இருக்கிற ஆமை ஒருத்தரை மனுஷனுடைய கண்கள் தேடுறதில்ல, தேவனுடைய கண்கள் தேடுகிறது. ஆமென். அல்லேலூயாவா. ஆமே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து கேட்டாரு, அவனுடைய ரத்தம், ஆவேலின் ரத்தம் என் கூட பேசுகிறது என்றார். ஆமென். 5 கோடி பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை இந்த பூமி உறிஞ்சி குடிச்சிருக்குது. இந்த ஒரு வேத புஸ்தகத்துக்காக ஆமே 20 கோடி பேர் மரித்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருடைய ரத்தமும் தேவ சமூகத்தில் முழக்கமிடுகிறது. ஆனால் ஆவேலின் ரத்தத்துக்கு தான் தேவன் இறங்கி வந்தார். ஆவேலின் ரத்தத்துக்கு தான் தேவன் இறங்கி வந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமே வெளி ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் பேசுகிற ஒருவருடைய ரத்தத்திடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பைபிள் படிக்க வேண்டாம் சிஸ்டர், வீட்டில் போய் படிங்க. தோத்திரம். எபிரேயர் 12:24 ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் பேசுகிற ஒருவருடைய ரத்தத்தினத்துக்கு நீங்களும் நான் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த ரத்தம் 2025 ஆமென் ஸ்தோத்திரம், பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியில் தரித்திருக்கிற ஜனங்களுக்கு வித்தியாசமாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் பேச போகிறார். கையை உயர்த்தி ஆமெனா. 4000 வருஷங்களுக்கு முன்னால ஆமென் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 23 வசனங்கள் ஆமென் வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுடைய கூடாரமெங்கிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. வாசல்படியில, கட்டளப்படியில, குறும்படியில அந்த ரத்தத்தை காணும்போது சங்கார தூதன் கடந்து போனானா. ஆமென். இருக்கீங்களா? ஐயோ பா, உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த மழைக்கு நீங்கள் இப்படி ஒதுங்கி ஒளிஞ்சு இப்படி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே அன்னைக்கு ஆமே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு சங்காரதூதன் வரலன்னா, ஆமே கல்வாரி சிலுவையில் உங்களுக்கும் எனக்கு வேண்டி 33 வயசு இளைஞனாய் ஒருவர் தகர்க்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமே அது ஸ்தோத்திரம் புண்ணியவாளனுடைய ரத்தம், அது குணகரமான ரத்தம், அது பேசுகிற ரத்தம். ஆமே இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கும் எனக்கு வேண்டி பேசுகிற ஒரு வருஷம் ஆமே வந்தாயிற்று. உன் சத்துருக்களோடு, உன் எதிராளிகளோடு ஆமே உனக்கு நியாயம் செய்யும்படி பேசுகிற ஒரு வருஷம் ஆமே வந்தாயிற்று. ஆமேனா. நீங்க என்னமா அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க இல்லாத மாதிரியே தெரியுது. தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய அவர் ஊத்துனாரு, எங்களுக்கு வேண்டிய சிந்தினாரு. பாவம் பரிதாபமா உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமேனா. அந்த ரத்தம் பேசுகிற ரத்தம். கடலோரத்தில் எழுதுனா அலை வரும்போது அழியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு கடலோரத்தில் எழுதல, இயேசுவின் ரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்கிற ஒன்றையும் தேசத்தில் ஒருவனாலும் அழிக்க முடியாது. அதை மாய்ச்சி அமை தள்ள முடியாது. இந்த வருஷம் 2025 அமை தேவன் உனக்கு வேண்டி அமன் பரிந்து பேசுகிற வருஷம். உன் சத்துருக்களோடு, உன் எதிராளிகளோடு தேவன் பேசுகிறவர். இன்னைக்கு ராத்திரியிலும் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் பேசுகிற ஒருவருடைய ரத்தம் இன்னைக்கு ராத்திரி பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தம் தான் அவரை இறக்கி கொண்டு வருது. அவர் வந்து கேட்கிறாரு, அமை காயினே ஆவேல் எங்கப்பான்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அதுக்கு அவன் சொல்றான், நான் காவலாளியோ என்றான். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் அமையதுல 3 வசனங்கள்ல ஆண்டவர் எசேக்கியேல் சொல்றாரு, நீ தான் இந்த ஜனத்துக்கு காவலாளி. சொல்லுங்க. வீட்டில் அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? வீட்டில் அக்கா விட்டுட்டு வந்திருக்கீங்களா? 2 பிள்ளைகளை தோத்துற வீட்டில் டிவி பாருங்கன்னு விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு நீங்க தான் யாரு? காவலாளிகள். கையை உயர்த்தியாம இந்த ஸ்தோத்திரம். இது என்ன மேலே
மேலோ பூரணில நீங்க தான் காவலாளிகள். அல்லேலூயாவா. அநேகருடைய அக்கிரமத்தின் கட்டுகளை சுமக்கிற சுமைகள் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க தான் இந்த தேசத்துக்கு காவலாளி. அநேகருடைய அக்கிரமத்தின் கட்டுகளை சுமக்கிற சுமை தாங்கி அவருடைய பாவங்களுக்காக நீங்க திறப்பில் நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயாவா. ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்ப பலிபீட வெறுமையா இருக்குது. இனி ஒன்று ஆதாமினுடைய வீடு வெறுமையா இருக்குது. ஒன்று பலிபீடத்தையும் ஆண்டவர் நிரப்பணும், ஆதாமினுடைய வீட்டையும் தேவன் நிரப்பணும். பலிபீடத்தின் மேல ஸ்தோத்திரம் பலி செலுத்தும்படி தானே ஆதாம் வந்தான். பலி செலுத்துறதுக்கு தானே ஆதாம் பலி செலுத்தும்படி தானே வந்தான். சாரி, ஆவேல் பலி செலுத்தும்படி தானே வந்தான். அந்த பலி நிமித்தம் தானே ஸ்தோத்திரம் எரிச்சல் கொண்டு இவன் அவனை கொலை செய்து போட்டான். கவனிங்க. கர்த்தருடைய பலிபீடம் வெறுமையா கிடக்கிறத தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஆமென். இந்த ஸ்தோத்திரம் இந்த யுகத்தில் நீங்கள் நான் வாழ்கிற இந்த காலத்தில் பலிபீடங்களில் கொலை செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அன்னைக்கு ஆவேல காயின் கொலை செய்தது போல இன்னைக்கு பலிபீடங்களை பலிபீடங்களை விசுவாசிகள் கொலை செய்றாங்க. பலிபீடங்களை ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் இல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் பலிபீடங்களை கொலை செய்கிறார்கள். இன்னைக்கு ராத்திரியிலும் கூட இந்த மாலை பொழுதும் கூட ஆண்டவர் மிகுந்த கண்ணீரோட மிகுந்த பாரத்தோட ஆண்டவர் அன்னைக்கு காயினோடு பேசினது போல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். ஆவேலை எங்கே? பலிபீடத்தில் கொலை செய்ய போட்ட ஆவேலை எங்கே? ஆண்டவர் தேடுகிறார். என்ன ரெண்டு காரியம். ஏன் ஆண்டவர் ஒரு சேத்தை கொடுக்கணும்? ஒன்னு பலிபீடத்தை நிரப்பணும், ரெண்டாவது அந்த வீட்டில் இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றணும். ஆமென். பாவம் நீங்க இங்க இல்லை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் கேட்காத வாக்கு தத்தமா, எங்கள் வாக்கு தத்தமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. கேயாசி மாதிரி ஸ்தோத்திரம் கேட்டது பெரிய சத்தம், கையளவு கூட மேக வர்றது வந்திருக்கு. அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. சொல்லுது உங்களுக்கு மனசிலாஜா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரானால் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஆனால் சொல்றேன், உங்க மரண காலத்துக்கு முன்னால அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதை உங்க கண்கள் காணும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இல்லாவிட்டால் தேவன் நம்மளை தேசத்தில் இந்த காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்ட நம்மளை சமுதாயத்தில் வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்ட நம்மளை தேவன் பிரிச்செடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இன்றைக்கு ராத்திரி பலிபீடம் வெறுமையாக கிடக்குது. பலிபீடத்தை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு பலிபீடங்களை கொலை செய்கிறவர்கள் இன்றைக்கும் அவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆண்டவருடைய இருதயத்தின் அறைகுவல கொடுப்பதற்கு இன்னைக்கு சபைகளில் பலிபீடத்தில் ஆள் இல்லை. பலிபீடத்தில் மனுஷனுடைய விருப்பம் தான் நிறைவேறுகிறது. மனுஷனுடைய சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு பலிபீடத்தின் மேலே நிறைவேறுகிறது. மனுஷன் சொல்லுகிற வார்த்தை தான் இன்னைக்கு பலிபீடத்தில் நிறைவேறுகிறது. தேவன் அங்கலாய்க்கிறார். பலிபீடங்களை கொலை செய்கிறார்கள். ஒரு ஆராதனை கூட, ஒரு ஜெபம் கூட, ஒரு வார்த்தை கூட, ஒரு வார்த்தை அறைகுவல் ஆண்டவருடைய இருதய விருப்பப்படி நிறைவேறவில்லையே என்று இன்றைக்கு ராத்திரியிலும் தேவன் சபையே ஜனமே பலிபீடத்தில் தேவன் அங்கலாய்க்கிறார். ஏனென்றால் காயினை கொலை செய்தது போல, காயின் ஆவேலை கொலை செய்தது போல இன்னைக்கு பலிபீடங்களை கொலை செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். அவங்க சொந்த காரியத்துக்காக, அவங்க சுய விருப்பத்துக்காக, அவங்க சொந்த மேனஸ்துக்காக, அவங்க சொந்த கௌரவத்திற்காக பலிபீடங்களை தன் விருப்பத்துக்கு திருப்பி தேவ திட்டத்தை புறம்பாக்கி பலிபீடங்களை அன்னைக்கு ஒரு காயின் ஒரு ஆவேலை மட்டும்தான் கொலை செய்தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு தோத்திர காயின்கள் எழும்பி பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் கொலை செய்கிற காலம். ஆமென். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? தேவ திட்டம் நிறைவேறல. ஒரு சபைக்கு அமைத்தோத்திரம் போயிருக்காங்க. அந்த ஐயா சொன்னாங்க 1200 குடும்பம் இருக்காங்க. வந்திருக்கிறது பார்த்தா ஏகதேசம் ஒரு 10-80 பேர் கூட இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இவங்க கொண்டு வர்ற ஊழியத்தை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்தா இவங்களுக்கு பிடிக்காது, அதனால இவங்க வந்தா அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்தா. பலிபீடங்களை கொலை செய்கிறவர்கள் மனசலாச்சா. நீங்கள் இருக்கிறத பார்த்தா நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டால் மாதிரியே தெரியுது. ஹலோ, சிரிங்க. புது வருஷத்துக்கு சிரிக்கக்கூடாது தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ? பொருத்தனையோடு வந்திருக்கீங்களோ? அவன் என்ன சொன்னாலும் தலைகீழ நின்னா கூட நம்ம ஒரு கையை ஸ்டேட் பேங்கில், ஒரு கையை ஸ்தோத்திரம் பெடரல் பேங்கில் வச்சதை என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. பலிபீடங்களை கொலை செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆமென். சொல்லது மனசிலாச்சா உங்களுக்கு?
ஆமே. அந்த ஆதாமனுடைய வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை இல்லைங்கிற ஒரு ஏக்கம், அங்க அந்த பிள்ளை இழந்துட்டோன்னு அவங்க ரெண்டு பேரும் இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம், அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை. அப்பதான் ஆதாமை தோத்திரம், ஆதாம் ஏவாளை அறிந்தான். கர்த்தர் அவனுக்கு ஆவேலை போலவே ஒரு சேத்தை தேவன் திரும்ப கொடுத்தார். ஐயோ ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயாவா. இந்த உலகத்தில் எதை வேணாலும் ஆமை தோத்திர கடையில் வாங்கலாம், ஆனால் ஆமை தோத்திர எதை வேணாலும் அதே போல ஒரு ஜெராக்ஸ் வாங்கலாம், ஆனால் அதே போல ஒரு ஒரிஜினலை வாங்கவே முடியாது. ஆண்டவர் அதே போல ஒரு ஒரிஜினல், அதே போல ஒரு மனுஷனை ஆண்டவர் திரும்ப ஏவாள் வீட்டில் தேவன் கொடுக்கிறார். ஐயோ ஆமென் சொல்லுங்க. ஏவாள் அதை கையில் வாங்கி சொல்லுகிறார், ஆமே ஆவேலை போலவே கர்த்தர் ஒரு சேத்தை எனக்கு தந்தார். ஐயோ ஆமென். இன்னைக்கு ராத்திரி வேளையில ஆமே, நீங்கள் எதை தேடுகிறீங்களோ, எதை ஸ்தோத்திரம் சத்துரு கொலை செய்து போட்டானோ, எதை உங்க வாழ்க்கையில சத்ரு ஆமை இழக்கும்படி செய்தானோ, எந்த ஆமை தோத்திரம் இடம் உங்களுக்கு இரத்த கரையாய் மாறினதோ, எந்த வயல் ஆமை ரத்தம் ஆமை சாபமாய் மாறினதோ, அதை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி ஆமை இறங்கி அதை திரும்ப உங்க கையில வரும்படி செய்கிறார். இது அவைகள் உங்க கையில திரும்ப வரும். நீங்க இழந்து போனது இந்த வருஷம் உங்க கையில திரும்ப வரும். நீங்க நஷ்டப்பட்டது இந்த வருஷம் தேவன் திரும்ப உங்க கையில தருவார். சொல்லது உங்களுக்கு மனசிலாஜா, அதை தேவன் உங்க கையில திரும்ப தருவார். அது எவ்வளவு ஆமை பெரிய காரியமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆமை நீங்க இழந்ததா இருக்கட்டும், ஆண்டவர் உங்க கையில திரும்ப தேவன் தருகிற வருஷம் வந்தாயிற்று. சொல்லுங்க, அவைகள் திரும்ப வரும், அவைகள் திரும்ப வரும். பாவம், நீங்க சொல்லதுக்கு ரொம்ப வருத்தப்படுது. நிறைய சாப்பிட்டீங்களா மத்தியானம்? அல்லேலூயா. புது வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போறாரு? நம்ம மறுபடியும் நம்ம அதை பழைய வண்டியை தான் ஓட்ட போகிறோம், மறுபடியும் பழைய வாழ்க்கையை தான் வாழ போகிறோம்? இல்லை, நம்ம புது துருத்தியில் புதிய திராட்சரசத்தை தான் தேவன் வார்க்கணும்னு விரும்புகிறார். பழைய துணியை கொண்டு போய் கோடி வஸ்திரத்தோடு ஒருவனும் இணைக்க மாட்டானே. ஆண்டவர் எப்படி இணைப்பார்? பழைய வாழ்க்கையோடு கூட எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் கொண்டு இணைப்பார்? ராத்திரியில் அவைகள் திரும்ப வருகிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க எதை தேடுகிறீங்களோ அது திரும்ப வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவனுடைய ஒரு நீதிமானுடைய ரத்தம், ஒரு நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடம், ஓ ஸ்தோத்திர, வயல்வெளியில. அந்த வயல்ல ஒரு பெரிய சாபம், அந்த வயலில் இருந்துதான் அந்த ரத்தம் தேவ சமூகத்தில் முழக்கமிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஆவேலை எங்கே? ஆமென். பலிபீடத்தில் குறைய தேவன் நிறைவு செய்யணும். அதுக்காக அவன் சேத்தென்றால் ஆராதிக்கிறவன் என்று அர்த்தமாம். அவன் அவனை தேவன் கொடுத்தது பலிபீடத்தையும் நிரப்பணும். அந்த வீட்டில் இருக்கிற வெறுமையையும் தேவன் நிரப்பும்படி ஆண்டவர் ஒரு பிள்ளையை தேவன் அங்கே கொடுக்கிறார். கையை வைத்தியாமேனா நம்ம பிள்ளை இல்லை இல்லைன்னு ஆண்டவரை தேடுவோம். ஆனால் புள்ள வந்தால் பிள்ளையை சொல்லியே ஆலயத்துக்கு வராமல் போயிடுவோம். தோத்திரம். அந்த புள்ள பேரை சொல்லியே அப்படியே பின்வாங்கி ஆண்டவர் சமூகத்திலிருந்து போயிடுவோம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு அனுக்கிரகமான ஒரு முடிவை இந்த வருஷம் உங்களுக்கு திரும்ப தேவன் தரப்போகிறார். நீங்கள் இழந்து போனது, நீங்கள் நஷ்டப்பட்டது, யாமே சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வயல் நிலத்தில் வேட்டையாடினது, சத்துரு உங்கள் ஜீவிதத்தில் இந்த தேசத்தில் உங்களை ஒரு ஸ்டெப், ஒரு இன்ச்சி கூட விட மாட்டேன்னு அவன் உங்களை எதிலெல்லாம் அவன் கங்கணங்கட்டி இறங்கி உங்க வாழ்க்கையை சிதைத்தானோ, அந்த இடம், அந்த காரியம் திரும்ப வருகிறது. ஆமென். வாசிக்கலாம் கூட திருப்பி ஆதிகாமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அந்த காகம் பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் அது போகிறதும் வருகிறதுமாகவே இருந்தது. ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு வருஷமும் 10 நாளும் தேசத்தினுடைய ஊற்றுக்கண்கள் வெடித்தது, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் வெடித்தது. அமைத்தோத்திரம் ஆராராத் என்கிற மலையை நோக்கி அந்த பேழை உயர்ந்து கொண்டே இருக்குது. அந்த பேழை ஆராராத் மலையை பார்த்தது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு வருஷம் 10 நாளைக்கு பிற்பாடு அவன் ஒரு காக்காவை அனுப்புகிறான். அந்த காக்கா ஸ்தோத்திரம் ஜலம் வற்றும் வரையிலும் ஒரு அமைத்தோத்திரம் ஒரு அந்த காக்காவை நிர்ணயம் பண்ணி அந்த காக்காவை ஒரு விஷனோட ஒரு தரிசனத்தோட இந்த காக்காவை அனுப்புகிறார். அது பேழைக்குள் வர மனம் இல்லாமல் போக்கும் வரத்துமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. போக்கும் வரத்துமா இருந்தது. அல்லேலூயா. பேழைக்குள்ள வரதுக்கு மனசு இல்லை. ஏன்னா பேழைக்குள்ள வந்தா கூட அமைத்தோத்திரம் அந்த தாத்தா பிடிச்சு உள்ள போட்டுருவாரு. இனி நம்மளை வெளியே விட மாட்டாரு.
பேழைக்குள்ள அது பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பேழைக்கு மேலே சுத்திக்கிட்டே இருக்குது. அது உள்ள வரதுக்கு மனம் இல்லை. நோவாவின் இருதயம் உடைகிறது, நோவாவின் இருதயம் தகருகிறது, நோவாவின் இருதயம் புலம்புகிறது. ஸ்தோத்திரம். ஆமே. ஒரு அடையாளத்துக்காக ஒரு காக்கையை நான் அனுப்பினேன், ஒரு அடையாளத்துக்காக ஒரு காக்காவை அனுப்பினேன். பட் அந்த காக்கா திரும்ப போகிறது வருகிறதுமா இருக்கிறது. நம்ம இருக்கிறது கர்த்தருடைய பேழையாம் சபைக்குள். சொல்லுங்க, கர்த்தருடைய பேழையாம் சபைக்குள் இருக்கிறோம். 2025வது வருஷம் போக்கும் வரத்துமா இருக்கப்படாது. பலிபீடத்திலிருந்து கேட்ட வார்த்தை, பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தை ஸ்தோத்திரம். ஆமே. பலிபீடத்திலிருந்து வருகிற அறைகுவல்கள் ஒவ்வொன்றும் ஆமே தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆமேனா. அதை கேட்டு போனது போக்கும் வரத்துமா தான் இருந்துச்சே ஒழிய கேட்டபடி தன் திட்டத்தோடு அது திரும்பி வராமல் இருந்தது. ஆமென். காக்கா பார்த்துருக்கீங்களா? காக்கா பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்கலன்னா வள்ளியூர்லேருந்து கொண்டு வரேன் நான். காக்கா, நான் சொல்றது காக்காவை. இந்த காக்கா போக்குவரத்துமா இருக்குது. ஆமே. அவர் சொன்ன, அவருக்கு நிர்ணயிச்ச அவருடைய நிர்ணய பிரகாரத்தின்படி அது போனது, திரும்பி வந்துச்சு. ஆனா அடையாளத்தை காட்டல. அது மேலே மேலே என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆமே, சுத்திட்டே இருக்குது. காக்காவினுடைய பிளான் என்ன தெரியுமா? போனா தாத்தா உள்ள போட்டு நம்மளை அடைச்சிருவாரு, அதனால வெளியே விடவே மாட்டாரு. அதனால பேழைக்குள் இருந்த அந்த 8 முகம் தான், பேழைக்குள் இருந்த அந்த 8 முகத்தை தான் ஒரு வருஷமும் 10 நாளும் பார்த்துருக்குது. அதனால அதே ஆராதனை, அதே ஜெபம், அதே பாஸ்டர், அதே பாட்டு, அதே பாத்து. ஆமே. காக்கா இப்ப உள்ள வரதுக்கு மனமில்லாமல் போய் நிக்குது. ஆமென். நான் காக்காவை தான் சொல்றேன், நீங்க வேற யாரையும் தப்பா எடுத்துடக்கூடாது. காக்கா உள்ள வர்றது காக்காக்கு என்னதில்லை, மனசு இல்லாம அது உள்ள போகை வருது. ஏன்னா காக்கா இந்த ஒரு வருஷம் 10 நாள் உள்ள இருந்துச்சா, வெளியே போனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆமே யூடியூப், ஆமே சமூக வலைதளங்களுக்குள்ள போனா காக்காவுக்கு பேழைக்குள் திரும்புகிறதுக்கு மனம் இல்லாமல் போனது. கையை உயர்த்தியாம. அதனால தாத்தா வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே, விஷயத்தை சொல்லு, ஜலம் வத்தி இருக்கா வத்தலையா, பூமியில நடக்கிறத பாரு, பூமியில இருக்கிற பிரச்சனைகளை பாரு, நான் எப்படி அமைத்தோத்திருந்த ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு 10 நாளைக்கு பிற்பாடு அவர் பூமியில கால் வைக்க போகிறேன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா காக்காட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல. ஆமேனா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த காக்கையினுடைய நோக்கம் பூமியிலெங்கும் சவக்காடு, பூமியிலெங்கும் பிரேத காடுகள் நிறைந்து கிடக்கிறது. அதனால காக்காவுக்கு உள்ள வரதுக்கு மனம் இருந்தாலும் அந்த வாசனை காக்காவை உள்ள வர விடவில்லை. கையை உயர்த்தியாமே. ஆண்டவர் எவ்வளவு நம்மளை ஸ்தோத்திரம் பக்தி விருத்தி அடைய பண்ணினாலும், எவ்வளவு நம்மளை பரிசுத்தப்படுத்தினாலும், எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் தந்தாலும், சில சூழ்நிலைகள் உலகத்திலிருந்து நம்ம தேவனோடு இணைய, தேவ ஆலயத்துக்குள்ள இணைய, பரிசுத்தத்தோடு இணைய, பலிபீடத்தோடு இணைய சில நேரங்கள் அது தடை பண்ணுகிறது. கையை உயர்த்தியாம. அல்லேலூயா. பாவம், நீங்கள் நிறைய சாப்பிட்டு வந்திருக்கீங்க, வைக்கவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நோவா ஸ்தோத்திரம் பின்னா நம்ம போக்குவரத்துமா இருக்கிற ஒரு சூழ்நிலை, போக்குவரத்துமா இருக்கிற ஒரு அந்தரிட்சம் உள்ள வந்தா மணி அடிச்சு தான் கூப்பிட வேண்டி இருக்குது. தோத்திர காக்காவை. ஆமே. தோத்திரம். ஆமே. ஒரு பிரசங்கியார் வாரார், தோத்திர கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போறாங்க. இன்னைக்கு ராத்திரியில் இந்த புது வருஷம் அவர் சமூகத்தில் இருப்பதை பார்க்கல மேல வேற ஒண்ணு நமக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தேவ சமூகத்தில் வருகிறதுக்கு மனமற்று போன ஒரு அனுபவம். ஆமே. காக்கா திரும்பி வரல, ஆனா அவர் தரிசனத்தோட எதிர்பார்த்து இருக்கிறார் என்பது போலதான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார். ஆமே. அவருடைய சபையாம் பேழைக்குள்ள ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார். நீங்கள் திரும்பி வருகிறீர்களா? அவர் உங்களுக்கு திரும்ப செய்யணும்னா நீங்கள் திரும்பி தேவ சமூகத்துக்கு ஆமே திரும்பி வந்தாகணும். ஆமே. அல்லேலூயா. ஒரு பையன் ஆலயத்தில் தகுதி வாசிப்பதற்காக அந்த தகுதி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பாஸ்டரை பார்க்க போயிருந்தான். அந்த பாஸ்டர் தகுதி வாசிக்கிறது அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முன்னாடி அந்த பையன்கிட்ட கேட்டார், 10 கற்பனை எத்தனைன்னு கேட்டார். அவன் உடனே சொன்னான் 25. 10 கற்பனை. உடனே பாஸ்டர் அதிசயமா அப்படியா அப்படின்னாரு. அவன் சொன்னா 50 அப்படின்னா. உடனே திடீர்னு 50 தானா அப்படின்னாரு. 75 அப்படின்னா. 75 உண்டான்னாரு. உடனே சொன்ன உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரே அடியா 100ன்னு வச்சுக்கிடுவானா. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியில் அவர் ஒன்றுமே 10 கொடுக்கல. உனக்கு தகுதி சர்டிஃபிகேட் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு அனுப்பிட்டார். வெளியே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவன் கேட்டான் அவர் என்ன கேட்டார்னு. 10 கற்பனைகள் எத்தனைன்னு கேட்டார். ஆமாம். அப்போ நீ 10ன்னு சொல்லியிருக்க வேண்டியதானு.
அவன் சொன்னா 100 வரை சொல்லிட்டே அவர் ஒத்துக்கிடலை. நீ 10 கொண்டுட்டு போ, நிச்சயமா உனக்கு என்ன செய்ய மாட்டாரு. பேழைக்குள் வராத காகம், பேழைக்குள் ஒரு நாள் கூட அவன் வராத ஒரு காகம், பேழைக்குள்ள வந்து அவன் பார்க்காத ஒரு காகம். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியில அவன் இங்கிருந்து பிரயாணப்பட்டு போனா அடுத்த வருஷம் தான் சில ஆட்கள் சர்ச்சில் வருவாங்க, அடுத்த பண்டிகைக்கு தான் அவங்க உள்ள வருவாங்க. கை வைத்தாமேனா வந்த உடனே அவன் போன வருஷம் அந்த கதவு அங்க இருந்துச்சு, இந்த ஜன்னல் இங்க இருந்துச்சு, இந்த பில்லருங்க யார் பிடுங்கன்னு கேட்பாங்க. கை வைத்தாமேனா. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு வரதுக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் தரிசனத்தோட நீ பதில் கொடுப்பேன்னு ஒரு தோத்திரம், ஒரு நோவா காத்திருந்தது போல 120 ஆண்டுகள் நீதியை குறித்து பிரசங்கித்தவன் 1,20,00,000 பேர் மரித்ததாக ஆமென் விஞ்ஞான சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஆமென். இந்த காக்காவும் அதோடு கூட மரித்திருக்கலாம். ஆனா தேவன் அது மேல அன்பு வச்சனால காக்கை உள்ள தள்ளினார். வாசிக்கலாம், நம்முடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதனுடைய மேல உள்ள வசனம், இருந்தபடியால் மறுபடி ஒரு புறாவை அவன் அனுப்புகிறான். அந்த புறா அது போய் பூமியில் எங்கும் கால் வைக்க கூட இடமில்லாதபடினால் அது திரும்பி மறுபடியும் எங்கே வருகிறது? ஸ்தோத்திரம், பேழைக்குள் வருகிறது. இந்த வார்த்தையை கவனிங்க. நோவா கையை நீட்டினான், புறாவை பிடித்து கொண்டான். ஆமென். நோவா கையை நீட்டினான், புறாவை பிடித்து கொண்டான். ஆனா காக்காவை கையை நீட்டில ஏணி வச்சு கூட என்ன செய்ய முடியல, காக்காவை பிடிக்க முடியல. ஆமா. ஏன்னா தரிசனத்தோட போனது, தன்னுடைய எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனது. ஸ்தோத்திரம். 7 நாள் கழிந்து பரிபூரணத்துக்கு அடையாளமாய் ஸ்தோத்திரம், பரிபூரணத்தினுடைய அடையாளமாய் புறா போய் மீண்டும் அது திரும்பி வருகிறது. அல்லேலூயா. இல்லேலூயா சொல்லக்கூட ஆள் இல்லையே, நான் வேற பாஷையா சொன்னேன். பரலோகத்தின் பாஷை தானே இது. சர்ச் மீட்டிங்லாம் கன்வென்ஷன் மீட்டிங் தானே சொன்னாங்க. பேரவே நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு பெரியப்பாவும் இல்லை, உங்கள் அப்பா எனக்கு சித்தப்பாவும் இல்லை, நம்ம எல்லாம் ஒரே அப்பாவினுடைய பிள்ளைகள். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி டைட்டாக இருக்க மாட்டேங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப முடியாத ஆளுகள் மாதிரி. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மனசிலாச்சா? அல்லேலூயா. நோவா கையை நீட்டுகிறான். நீட்டின உடனே நோவா என்ன பண்றாரு? அங்க பாருங்க, 2 பேரும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வந்த நேரத்துல இருந்து. அப்போ நோவா தன் கையை நீட்டினான், அவன் புறா தன் கையில் அமர்ந்தது. அல்லேலூயாவா. ஒவ்வொரு வாரமும் போயிட்டு திரும்பி நீங்க வரும்போது ஒரு தோத்திரம், மேய்ப்பனை போல தேவன் உங்களை பலிபீடத்திலிருந்து கவனிக்கிறவர். உங்களை ஒவ்வொரு நாளும் மார்போடு 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 உங்களை அணைக்கும்படி அவர் தேடுகிறார். ஆனா காக்கா போயிட்டு திரும்பி வரல. ஏன்னா உலகத்தினுடைய ஆடம்பரம், உலகத்தினுடைய ஸ்தோத்திரம், அந்த சிற்றின்மங்கள், உலகத்தினுடைய லௌகிகம், உலகத்தினுடைய மாம்சங்கள், இது எல்லாவற்றையும் வைத்து காக்கா உள்ள வர மனசில்லை. ஆனால் புறாவோ அது போனபடியே அது மீண்டும் திரும்ப வந்தது. நோவா தன் கையை நீட்டினான், புறாவை தன்னோடு கூட அணைத்துக் கொண்டான். அல்ல கவனிங்க, ஆண்டவர் பேழையை பூட்டின பிற்பாடு, ஆண்டவர் இந்த பேழையின் வாசலை அடைத்த பிற்பாடு ஒருத்தரும் உள்ள போகவும் இல்லை, அதிலிருந்து ஒருத்தர் வெளியே வரவும் இல்லை. வெளியே போனது உள்ள வந்திருக்குன்னா அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். 11ஆம் வசனத்தில் சொல்லுது, அமை தோத்திரம் 7 நாள் கழித்து பிரயாணப்பட்டு போய் அமை பூமி எங்கிலும் சுற்றி திரிந்து ஒரு ஒலிவ இலையோடு கூட அது திரும்ப 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 அமை பேழைக்குள் வந்ததாம். ஐயா வயத்தியாமன் சொல்லுங்க. எல்லா இடத்திலும் அமை பிரேத காடு, எல்லா இடத்திலும் சவங்கள் நிறைந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா இருக்குது. எங்க பார்த்தாலும் சோத்திரம் ஒரு ஒலிவ இலை எடுக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் புறாவுக்கு வேண்டி அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, பலிபீடத்தில் சத்தத்தை கேட்டு, பேழைக்குள் இருக்கிற ஒரு தரிசனம் உள்ள ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு போனது. அது ஒலிவ இலையோட திரும்புகிறது. ஆமென். எல்லா வாசலும் உனக்கு இருண்ட வாசலா இருக்கலாம். ஒண்ணுக்கு பின்னல் ஒண்ணு கடலின் அலைகளை போல அவன் 24 அவன் டிசம்பர் வரைக்கும் வந்து மோதி இருக்கலாம். இன்றைக்கு ராத்திரியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உனக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பூமி எங்கும் அவன் சாதகம் இல்லாத வழி, பூமி எங்கிலும் ஸ்தோத்திரம் சாதகம் இல்லாத ஒரு அந்தரீட்சம், பூமி எங்கிலும் அவன் சாதகம் இல்லாத ஒரு அனுபவம். ஆனாலும் கர்த்தர் அவன் ஸ்தோத்திரம் அந்த புறாவுக்கு வேண்டி ஒன்றை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது கையில் கிடைச்சது ஒலிவ இலை. ஆமென்.
அடையாளத்தோட பேழைக்கு திரும்புது. நீ ஒரு தேவ பிள்ளை, ஆமென், நீங்கள் தேவ ஜனம், நீங்க தேவனால் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்றால் நீங்கள் போய் ஆலயத்துக்கு திரும்பும் போது, இல்ல ஆலயத்தில் நீங்க வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு பெரிய அடையாளம் உங்களிடத்தில் வெளிப்படும். ஏனென்றால் அடையாளத்தை ஆண்டவர் புறாவுக்கு தேவன் கொடுத்து அனுப்புகிறார். ஆமெனா, அல்லேலூயாவா. காக்காவுக்கு தரிசனம் இருந்துச்சு, ஆனா உலகத்தை கண்டு காக்கா தரிசனத்தை இழந்து போனது. காக்காவுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, எப்படியாவது மேய்ப்பனுக்கு நான் அடையாளத்தை கொண்டு போன விரும்பிச்சு. பட் ஆனால் உலகத்தை கண்டு அது மறந்து போனது. ஆனால் புறாவோ, அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 10-11 அதனுடைய கடைசி 4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா சகரியா கேட்கிற, ஆண்டவரே இந்த பொற்கிண்ணியில அந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிறது என்ன என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அது ஒலிவ எண்ணெய் என்றார். அது என்னத்திற்காக என்றேன், அது சகல பரிசுத்தவான்களுக்காக, பூமியின் மீது இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒலிவ எண்ணெய் என்றார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வாசல்கள் அடைச்சாலும், எத்தனை வாசல்கள் பூமியில இனிதான் தோத்திரம், பூமியில இனிதான் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த ஆரம்பத்தை ஒரு புறா மீண்டும் ஸ்தோத்திரம் அடையாளத்தோடு வந்து காட்டுகிறது. அவைகள் திரும்ப வருகிறது. சொல்லுங்க, அவைகள் திரும்ப வருகிறது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தோடு இந்த வருஷம் திரும்ப வருகிறது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தோட இந்த நாட்கள் திரும்ப வருகிறது. உங்களுக்கு ஒரு அடையாளத்தோட இந்த காலங்கள் திரும்ப வருகிறது. நீங்கள் எவைகளை தேடி பேழைக்குள் கண்ணீர் வடிச்சீங்களோ, எவைகளை காணும்படி உங்க கண்கள் ஏங்கினதோ, உங்க இருதயம் எதை பார்க்கும்படி பெருமூச்சு விட்டதோ, அதை தேடி இந்த வருஷம் ஆமென் ஸ்தோத்திரம் நின்ற காரியம் திரும்ப வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு பேழையிலிருந்து இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு ஆண்டவர் பேழையை பூட்டின பிற்பாடு, ஆண்டவர் பேழையை அடைத்த பிற்பாடு முதல் வெளியே இருந்து ஒண்ணு இப்பதான் ஒண்ணு புதுசா உள்ள வருது. இதுக்கு முன்னால ஒண்ணுமே அதுக்குள்ள வரல. ஒரு வருஷம் 10 நாளும். அதுதான் தேவனுடைய கிருபை. அதுதான் தேவனுடைய கிருபை. நீ அறியாத ஒரு எல்லையிலிருந்து, அறியாத ஒரு எண்டிலிருந்து, அறியாத ஒரு தோத்திரம் இடத்திலிருந்து, அறியாத சில நன்மைகள் இந்த நாடுகள் திரும்ப வரும் சமூகத்தில் தேவன் அதை திரும்ப கொண்டு வருவார். அது தேவன் திரும்ப வாழ்க்கையில கொண்டு வருவார். எல்லாம் மங்கி போச்சு. பிரேத காடுகள், எங்க பார்த்தாலும் ஜலம், எங்க பார்த்தாலும் வற்றி போகாத ஜலத்தினுடைய அனுபவம். இதுக்கு நடுவில் அடையாளத்தை தேடுகிறான் நோவா. இந்த வருஷம் தேவன் அதே அடையாளத்தை, வறண்டு கிடக்கிற வாழ்க்கை, துவண்டு போன ஜீவிதம் எங்களுக்கு இல்ல, எந்த வாய்ப்புகள், எந்த வசதி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த இடத்துல இருந்துதான் அவைகள் திரும்ப வருகிறது. சொல்லுங்க, அவைகள் திரும்ப வரும். அல்லேலூயாவா. நீங்கள் எதை இளந்துரைகளோ திரும்ப வரும். என்னோடு கூட வாசிக்க கேட்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உடனே அவள் சுகமானாள். கையை உயர்த்தியாம உடனே அவள் சுகமானாள். ஒரு மெடிக்கல் ட்ரஸ்ட் மரித்து போன 9 பேரை உயிரோடு எழுப்பினவர். 35 அற்புதங்களை செய்தவர். 1,49,89,049 வார்த்தைகள் கொண்ட வேத புஸ்தகத்தில் தேவன் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து ஒருத்தி அவர் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமானாள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. Please listen to me. இந்த வருஷம் உங்களுடைய பலன் திரும்ப வருகிறது. உங்கள் பலன் திரும்ப வருகிறது. சொல்லுங்க, என் பலன் திரும்ப வருகிறது. மருந்து மாத்திரை ஸ்தோத்திரம் என் சரீரத்தினுடைய பல பலவீனங்கள் என் வாழ்க்கையை உடைச்சிருச்சு. பலவீனங்கள் என் வாழ்க்கையை சதைச்சு போட்டுருச்சு. போராத ஹாஸ்பிட்டல், போராத மருந்து மாத்திரை என் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் தொலைச்சி கட்டிருச்சு. எனக்கு முன்னால மரணம்,
மரணம் ஸ்தோத்திரம் படம் எடுத்து நிற்கிற பாம்பை போல எந்த நேரம் வேணாலும் எனக்கு மரணம் நடக்கலாங்கிற மரண பீதியும் பயத்தோடும் இருக்கிற ஆமென் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ராத்திரி தேவன் சொல்லுகிறார், ஆமென் உன் பலன் திரும்ப வருகிறது, உன் பலன் திரும்ப வருகிறது. அர்த்தர் உன் பலத்தை திரும்ப தருகிறார். எந்த இடத்துல பலவீனப்பட்டு போனையோ, இளையத்தின் பிசின் தைலத்தினாலும் ஆமென் ரண வைத்தியத்தினாலும், சங்கீதம் 107:20 அர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இப்ப தேவன் சுகப்படுத்துகிறார். ஓடமன பௌடா ரகனா துனியா ஹந்துரு விக்கரபலவா. ஹல்லேலூயா. உன் பலன் திரும்ப வருகிறது. ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் உடனே நேரா ஓடி போய் அவ இயேசுவை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவர் அங்கி அணிந்திருக்கிறாரு, இவர் அங்கி போட்டிருக்கிறாரு. அந்த நாட்கள் அங்கி 3 பேர் தான் போட முடியும். ஒன்னு ஆசாரியர்கள், ஒன்னு தீர்க்கதரிசி, ஒன்னு ஸ்தோத்திரம் தேசத்தின் ராஜா. இந்த அங்கியை பார்த்த உடனே அமைத்தோத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, உண்மையிலே இவர் சர்வ அதிகாரம் படைத்தவராக தான் இருக்கணும், உண்மையிலே இவர் ஏதோ ஒரு அதிகாரம் இவர் மேல இருந்தது ஆகணும் என்ற வாஞ்சையோட தாகத்தோட போய் அவள் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலாமே அந்நேரமே சுகமானால். அதான் அவர் கேட்கிறாரு, என் வஸ்திரத்தின் தோரத்தை தொட்டது யாருன்னு. ஐயோ வையத்தி ஆமேனா அல்லேலூயாவா. அன்னைக்கு அந்த வஸ்திரத்தின் தொங்கல் அன்னைக்கு 3 பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆமென். அந்த அது அதிகாரத்தை குறிக்குது. சவுல் ஒரு முறை ஸ்தோத்திரம் காலையில அவனுடைய உபாதை கழிக்கிற இடத்துக்கு போயிருப்பான். அங்க தாவீது ஒரு கெவியில ஒளிஞ்சிருப்பான். அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன செய்வான், வெட்டி வச்சிருப்பான். ஆமெனா. அவன் வஸ்திரம் அப்படி அந்த அங்கியினுடைய தோரம் வெட்டப்பட்டால் அவனுடைய பதவி காலி, அவன் ராஜாவா இருக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு அவன் அதை வெளிப்படுத்தல, அவன் கையில வைத்துக் கொண்டான். நேர வந்த உடனே தாவீது சொன்னான், நான் நினைச்சிருந்தா ஒரு அங்கே பினிஷ் பண்ணிருப்பேன். ஏன்னா உன்னுடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்ணிருந்தேன், உன்னுடைய அங்கியின் தொங்கலை நான் வெட்டி வச்சிருந்தேன். ஆமே. அப்படின்னா அதனுடைய அதிகாரம் வேற. அதாவது அதே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஜபாலய தலைவனாகிய யவீருனுடைய மகள் மரித்து போனாள். உடனே ஸ்தோத்திரம் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, ஆமே மகள் மரித்து போனா, போதகரை வருத்தப்படுத்தாத, வா வீட்டு போய் குழி தோண்டலாம்னு. ஆமே. போதகரை வருத்தப்படுத்தாத, வா ஸ்தோத்திரம் மகளை போய் நல்லடக்கம் பண்ணலாம்னு சொல்றான். ஆமேனா. பக்கத்தில் சொல்லுங்க, சொந்தக்காரங்க கூப்பிட்டா குழி தோண்டக்கு தான் கூப்பிடுவான். அல்லேலூயா. சொந்தக்காரன் கூப்பிட்டா குழி தோண்டக்கு தான் கூப்பிடுவான். இயேசுவை பாமே, இயேசு வந்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசியாயிரு. ஆமே, நீ நான் வந்து அவளை எழுப்புவேன் என்றார். ஆமேனா. அல்லேலூயாவா. இந்த சொந்தக்காரங்க பேச்சை கேட்குற இந்த விசுவாசிகள்லாம் பேழைக்குள்ள பிரச்சனைக்காரர்களாகவே தான் இருப்பாங்க. தோத்திரம். அவங்களால ஒரு நாளும் சபையில் சந்தோஷமாக இருந்தது நாளாகவே இருக்காது. கையை வைத்தியாமே. நமக்கு ஒரே ஒரு உறவு தான். என்னைக்கு சபைக்குள்ளே வந்துட்டோமோ அன்னைக்கு நம்ம கொப்புள் கொடியை வெட்டி ஆண்டவர் எதோட இணைச்சிருக்கிறாரு, ஈசா என்னும் அடிமரத்தோடு இணைச்சிருக்கிறாரு. தோத்திரம். உங்களுக்கு கொப்புள் உண்டா? ஆமாம். அது யாக்கோபினுடைய கொப்புள் கொடியை வெட்டி யாக்கோபினுடைய அடிமர ஈசாயின் அடிமரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒட்ட வச்சிருக்கிறார். ஆமேனா. சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் ஆமை தோத்திரம். அது சிநேகத்தோட தான். அது தோத்திரம். அது தேவைப்பட்ட காரியத்தில் மட்டும்தான். ஆலயத்தில் வந்துட்டா எல்லாரும் ஒரு அப்பாவுக்கு பிள்ளை, ஆமே ஒரு தகப்பனுக்கு பிள்ளை. அதனால்தான் யவீரு சொல்லுகிறார். யவீரு சொந்தக்காரங்க வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, குழி எடுக்க போறியா? தோத்திரம். சொந்தக்காரங்க சொல்றாரு, ஜேசிபிக்கு புக் பண்ணிட்டியா? இல்லை, நான் வந்து அவளை எழுப்புவேன், விசுவாசியா இரு என்றார். அந்த புள்ள மேல ஒரு வஸ்திரம் மூடி இருந்துச்சு. அதுக்கு பேரு தலித். ஆமா, பேர் என்னது? தலித். ஆண்டவர் வந்து அந்த வஸ்திரத்தை எடுக்கிறார். எடுத்த பிற்பாடு அவ கையை பிடிச்சு சொல்றாரு, சிறுபெண்ணே எழுந்திரு என்றார். ஐயோ வையத்தியாமே. அல்லேலூயாவா. ஆமே. அப்போ இவர் ஏதோ ஒரு அதிகாரம் படைத்தவர், இவருக்குள்ள ஏதோ ஒரு சகல அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் ஆமை தோற்று போய் எல்லாத்தையும் வைத்தியர்களுக்கு கொடுத்துட்டு அடேசில தன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்நேரமே அவருடைய பலன் திரும்ப வந்தது. கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க பலனை திரும்ப தரப்போகிற வருஷம். ஆண்டவர் உங்க பலத்தை திரும்ப தருகிற வருஷம். ஆமே. நீங்க கூனி குறுகி போய் பலவீனம் உங்களை உடைச்சு போட்டுருச்சு இல்லையா? பல ராத்திரிகள் தூங்க முடியாத ராத்திரி. ஆமே. ராத்திரி சுவாச முட்டலோட, மூச்சு திணறலோட, எத்தனை ராத்திரி நான் மரிப்பேன் என்று ஆமே மரணத்தினுடைய விளிம்புக்கு நீ போனா, இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஆமே மருந்தோ மாத்திரையோ டாக்டர் செய்யாத ஒரு மெடிக்கல் ஹீலிங், ஒரு மெடிக்கல் மிராக்கிள் இன்னைக்கு ராத்திரி இந்த வசனத்திற்கு ஊடாக உன் சரீரத்தில் கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த பலன் திரும்ப வருகிறது. அந்த பலன் ஆமே திரும்ப ஆமே வருகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பலத்தை கர்த்தர் உங்க பவனத்தில் திரும்பி தரப்போகிறார். ஆமே. அவனை பலவீனப்படுத்தின ஆமே அந்த அசுத்தாவி இன்னைக்கு ராத்திரி தேவன் நிர்மூலம் பண்ணுகிறார். சொல்லுங்க, அந்த பலன் திரும்ப வருகிறது.
ஐயோ ஆண்டவரே, நான் என்னத்தை சொல்லுவேன் இவங்களை. பலன் திரும்ப வருகிறது. ஆமாம், ரொம்ப சீரியஸாக இருக்க ஆளுக மாதிரி பலன் திரும்ப வருது. ஐயோ, வசனத்தில் கிடைக்காத சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவருடைய ஆலயத்தில் இல்லாத சந்தோஷம் வேறு எங்கேயும் என்ன செய்யாது, வராது. நான் பார்த்தது அது கை வைத்தியாமேனா. ஆமாம், அங்கேருந்து தான் நமக்கு எது கிடைச்சாலும் பரத்திலேருந்து தான் கிடைக்கணும். என்ன வந்தாலும் அது தேவனிடத்துலேருந்து தான் வரணும். ஆமே, அதுதான் நிரந்தரமாக இருக்கும். கையை வைத்தியாமே. சரீரத்தில் முள்ளங்குறுக்குமாக இருக்கிற வியாதி, சரீரத்தில் முள்ளங்குறுக்குமாக இருக்கிற அந்த பலவீனம், ஆமே, பல ஆண்டுகள் நீ சுமந்து கொண்டிருக்கிற அந்த நுகம், அந்த நுகத்தடியின் பிணையல இன்றைக்கு ராத்திரியில் தேவன் அறுத்தறிகிறார். அந்த பலன் உனக்கு திரும்ப வருகிறது. ஒரு யௌவனக்காரனை போல, ஒரு வாலிபனை போல ஆமே, நீ பலப்பட்டு ஆமே போகிற நாட்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். அந்த பலன் திரும்ப வருகிறது. அந்த பலன் திரும்ப தேவன் தருகிறார். உன்னை உடைச்ச சரீரத்தை நொறுக்குன, ஓ ஸ்தோத்திரம், வாழ்க்கையில பெரிய செல்வாக்கு, பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் வியாதின்னு அழிச்சு போட்டதை இன்னைக்கு ராத்திரி தேவன் நிர்மூலமாக்கி உனக்கு தேவன் புதிய பலத்தை இன்னைக்கு தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலன் திரும்ப வருகிறது. சொல்லுங்க. சரி, எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதை சொல்லிட்டு, அப்பொழுது நான் தெரிந்து கொள்வருடைய கோல் அது துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை நான் உங்களை விட்டு ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். சோதர நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அன்னைக்கு ஆமே மோசேட்ட போய் 11 கோத்திரம் தர்க்கம் பண்ணுது. 11 கோத்திரம் மோசேட்ட விவாதம் பண்ணுது. அப்பதான் மோசே சொல்லுகிறான், இது லேவிக்கு நான் கொடுத்ததல்ல, இது லேவிக்கு நான் கொடுத்ததல்ல, லேவிக்கு தேவனே கொடுத்தது இந்த ஆசரிப்பு கூடாரம். ஆமென். அந்த லேவிக்கு ஆண்டவர் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமே, அவங்க 12 பேரும் அங்க போய் தாமே ஸ்தோத்திரம் முறுமுறுக்கிறாங்க, தர்க்கம் பண்றாங்க, விவாதம் பண்றாங்க. அப்பதான் ஸ்தோத்திரம் மோசே சொன்னா, 12 பேருடைய கோல்களை கொண்டு வாங்க. 12 பேருடைய கோல்களின் மேல அவனுடைய பெயர் எழுதும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுல ஸ்தோத்திர லேவியினுடைய கோல்ல ஆரோன் என்று எழுத சொல்லி இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் அது துளிர்க்கும். ஆமே, ஆதிகாமம் 49ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆதிகாமம் 49 அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் யாக்கோபினுடைய கண்கள் இருள் அடைகிறது. யாக்கோபினுடைய கண்கள் இருள் அடையும் போது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, பிள்ளைகளை அன்னைக்கு ஆசீர்வதிக்கும்படி எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறார். ஒரு மகனை அவன் சபித்தான், ஒரு மகனை அவன் சபித்தான். லேவியும் சிமியோனும், ஆமே ஸ்தோத்திரம், சபிக்கப்பட்டவர்கள் லேவியும் சிமியோனும் இஸ்ரவேலிலே அவங்க ஸ்தோத்திரம் அவருடைய கோபத்தினால் அவங்க சபிக்கப்பட்டவர் என்று எல்லா பிள்ளைங்களுக்கும் முன்னால லேவியை தகப்பன் சபித்தான். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. அப்பா வீட்டில இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும்னு எதிர்பார்க்கிற காலம், அப்பா எனக்கு ஒரு நன்மை தருவார்னு எதிர்பார்க்கிற காலம். அதனால லேவிக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அப்பா அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் 11 பிள்ளைகளுக்கும் கொடுத்தான். ஒரே ஒரு மகன் லேவி, ஓ ஸ்தோத்திர, கண்ணீரோடு அழுதான், வேதனையோடு அழுதான். அப்பா அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லைன்னு புலம்பினான். அல்லேலூயா. அவன் தோத்திர தகப்பன் சொன்னா, ஒண்ணே ஒண்ணு இருக்குது, ஆசரிப்பு கூடாரம். வேணா போய் எடுத்துக்க. அங்க ஒண்ணும் இல்ல. அங்க தோத்திரம் ஒரு நில குத்து விளக்கு இருக்குது, அங்க கேருபீன்கள் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்குது. வேணா போய் எடுத்துக்க. அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், அது எனக்கு பங்குதான் என்று போனா, அதுதான் எனக்கு பங்குன்னு அவன் லேவி போனா. கர்த்தர் தான் பங்குன்னு யார் சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் தான் எனக்கு பங்குன்னு அவன் எவர்கள் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறாங்களோ, அவர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து நன்மை திரும்ப லேவிக்கு வந்தது போல இன்றைக்கு தேவன் திரும்ப சிலதை உங்களுக்கு தரப்போகிறார். நாம அப்பா வீட்டில் ஒண்ணும் இல்ல, தகப்பன் வீட்டில் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சகோதரன் புடுங்கிட்டான், என் கூட பிறப்புகள் எல்லாம் புடுங்கிருச்சு, என்னைய மட்டும் ஏமாத்திட்டாங்க. பயப்படாத. சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமை தோத்திரம், பயப்படாதே. ஓ ஸ்தோத்திரம், நீ சாபம் கேட்ட இடத்துல தேவன் உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் உன்னை வைப்பார். உன் நெகிழ்ந்த கைகள் ஆமை திடப்பட கடவுது, தேவன் உன்னை ரட்சிப்பார். ஆமென். சாபம் எங்க கேட்டையோ, எங்க எனக்கு அப்பா வீட்டில் ஒண்ணும் இல்லைன்னு அழுதையோ, அதே இடத்துல தேவன் இந்த வருஷம் சில அனுக்கிரகங்களை வைத்திருக்கிறார். ஆமென். 12 வாதுமை கோல் இருந்து ஒரு சிம்பு துளிர் விடணும்னா, அவன் ஒரு சிம்பு வெடிச்சு வெளியே வரணும்னா ஸ்தோத்திர 18 வருஷம் ஆகுமா. ஆனால் ஆரோனுடைய கோல்கள் கட்டப்பட்ட அந்த கோல்களுக்கு நடுவில் ஒரே ராத்திரி, ஒரு இரவு, ஸ்தோத்திரம், அது திரும்ப வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். துளிர்ப்பை காணாமல் இருக்கும்போது லேவியினுடைய கோல்கள் மாத்திரம்
துளிர்க்கும்படி தேவன் செய்தார். ஐயவயத்தியாமேனா. அப்படின்னா அந்த கோல் செத்து போன ஒரு கோல், அந்த கோலுக்கு ஜீவன் இல்லாத ஒன்று, அது வாதுமை பூபூத்து வாதுமை காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 1000 ராத்திரி இல்லை, ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ஒரு இரவில். 24 வரைக்கும் உனக்கு நடக்காத ஒன்று, 24 வருஷம் வரைக்கும் இல்லாத ஒரு உயிர்ப்பு, 24 வருஷம் 2024 வரைக்கும் இல்லாத ஒரு உயிர்ப்பின் அனுபவம். இந்த வருஷம் உன் ஜீவன் திரும்ப வருகிறது. இந்த வருஷம் அவைகள் பலனடைகிறது. இந்த வருஷம் நீ தேடுகிற அந்த விஷயம் பலனடைகிறது. இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் அந்த காரியம் பலனடைகிறது. எந்த காரியத்துக்கு உயிர் இல்லை, ஜீவன் இல்லை, அது விழுந்து போயிடுச்சு, அது செத்து போயிட்டு இனி அது எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுகிறையோ, அதை தேவன் திரும்ப ஜீவன் உள்ளதாய் தரப்போகிறார். ஐயவயத்தியாமேனா, உன் ஜீவன் திரும்ப வருகிறது. உன் வாழ்நாளில் ஸ்தோத்திரம், நீ இழந்து போன உன் ஜீவன், இழந்து போன உன் பலன், இழந்து போன ஆவிக்குரிய ஸ்தோத்திர நன்மைகள், அதெல்லாம் இந்த வருஷம் திரும்ப வருகிறது. சொல்லுங்க, அவைகள் திரும்ப வருகிறது. ஆமாம். இந்த முறுமுறுப்புக்காரங்க இருப்பாங்க இல்லையா, என்னாகாம 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, முறுமுறுப்புக்காரர்கள். அவங்க ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க முறுமுறுப்பை ஒளிய பண்ணோன்னா வேற ஒரு வழியும் இல்லை. ஸ்தோத்திரம். பூமி வாயை 2ஆய் பிளந்தது. பூமி வாயை 2ஆக பிளந்துச்சு. அவ்வளோ வரை எங்க போட்டார். அடக்க ஆராதனை நடத்த வேண்டாம், குழி வெட்ட வேண்டாம், ஒரே ஆராதனை. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் குழிக்குள்ள போட்டு இருக்கீங்களா நீங்கள்? உண்மையிலே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? பாவம், நீங்கள் வேறு ஏதோ யோசனையில் வந்து பட்ட கதையை சொல்லவா, பாவி மக வயிற்றில் பிறந்த கதையை சொல்லவா, நடந்த கதையை சொல்லவா, நடக்க போகிற கதையை சொல்ல பரிதாபமாக உட்காந்துருக்கீங்க. இருந்தாங்களா முறுமுறுப்புக்காரங்க? உங்களுக்கெல்லாம் யாரும் உங்களை முறுமுறுக்கலெல்லாம் நல்ல சபை, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு இந்த வசனம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். முறுமுறுப்பின் வழியை கடந்து வராத ஒரு ஆள் கை வைத்துங்க. எனக்கு எந்த முறுமுறுப்பும் யார்கிட்ட, எனக்கு என்னையை பார்த்து யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் நல்ல பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. கடப்பாறையை முழுங்கின மாதிரி என்ன சொன்னாலும் வாயை திறக்கக்கூடாது. வந்திருக்கிற மனுஷன் ஏதோ வேட்டுக்கிறக வாசி போல் அவன் ஏதோ சொல்லிட்டு போவான். நம்ம கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காந்து கேட்டு தூத்திரம் கிளம்பிடுவோம். தூக்கம் இல்லாத ராத்திரி இன்னைக்கு போய் நல்லா தூங்குவோம். ஹலோ, வசனம் சொல்லுகிறது, அந்த கலகக்காரர்களுக்கு முன்னால, அந்த முறுமுறுக்கிறவர்கள் முன்னால, நான் தெரிந்து கொண்ட கோல் அது துளிக்கும். யார் முறுமுறுப்பை தாண்டி வருகிறாங்களோ, எவர்கள் முறுமுறுப்பின் பாதையை கடக்கிறாங்களோ, சொல்ல முடியாத, ஒருவேளை நம்ம காது கேட்கதான் முறுமுறுக்கல, கண்ணு பார்க்க முறுமுறுக்கல, பட் ஆனால் முறுமுறுப்பின் நடுவில் நின்ன லேவி, ஸ்தோத்திரம், லேவியின் பட்டயத்தை தகப்பன் சபித்தான். அங்க பெஞ்சமின் உண்டு, நத்தலி உண்டு, யூதா உண்டு, யோசேப்பு உண்டு, எல்லாரையும் இந்த தகப்பன் ஆசீர்வதித்தான். ஒரே ஒரு மகனை தகப்பன் சபித்தான். அந்த மகனை தான் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையத்தான் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யார் உங்களை சபிக்கட்டும், யார் வேணாலும் உங்களை முறுமுறுக்கட்டும், யார் வேணாலும் உங்களுக்கு விரோதமா எழும்பி தோத்திரம் இல்லாத விஷயங்களை ஊதி பெருசாக்கட்டும், நீ மௌனமாயிரு. இந்த வருஷம் அவைகள் திரும்ப வருகிறது. இந்த வருஷம் அவைகள் உயிரடைகிறது. இந்த வருஷம் அந்த முறுமுறுக்கிற கலகக்காரர்களுக்கு முன்னே தேவன் கோல துளிர்க்க பண்ண போகிறார். ஒரு துளிர்ப்பு இந்த வருஷம் வரப்போகிறது. ஆமென். சொல்லுது மனுஷராஜா ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா, ஆமென், நான் துளிர்க்க பண்ணுகிற தேவன், நீங்கள் துளிர்ப்பீர்கள் இந்த வருஷம். ஆமென். நீங்கள் இந்த வருஷம் கிறிஸ்துவுக்குள் நீங்க துளிர்ப்பீங்க. 1, பலிபீடத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். 2, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை மேய்ப்பனால் அனுப்பப்பட்ட புறா சொன்னபடியே திரும்பி வருகிறது. 3, உங்கள் பலன் திரும்ப வருகிறது. 4, ஸ்தோத்திரம், உங்கள் ஜீவிதம், உங்கள் வாழ்க்கை உயிரடைகிறது. எதெல்லாம் உணங்கி காஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னீங்களோ, திரும்பி எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ, அந்த வாழ்க்கை உயிரடைகிறது, அந்த ஜீவிதம் உயிரடைகிறது. எல்லாருடைய கண்களை மூடி எங்களுடைய எழும்பி நிற்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நல்ல இரவில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள், தேவன் நம்மோடு தந்த வார்த்தைகள், ஆமென், அவைகள் திரும்ப வருகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா?
எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில். ஆண்டவரே, எங்கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. தேவ சத்தம் கேட்டு இருக்கிறோம். தேவ சத்தம் ஆண்டவரே, இந்த 1ஆம் நாள் அநேக வழியில் கூடி வாக்குத்தத்தமான வசனங்களை நான் கேட்டிருக்கிறேன். அநேக வசனத்தோடு கூட அநேக பரிசுத்தவான்கள் பேச கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு நேற்று இரவு, இன்னைக்கு பகல், இப்போ ஆண்டவரே விவித பாகத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. சாம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. சாம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். ஓ, காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, ஓ நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் கரத்தை திறந்தால் நாங்கள் திருப்தியாவோம், நீர் கரத்தை மூடிக்கொண்டால் நாங்கள் திகைத்து போவோம். ஆண்டவரே, வனாந்தரத்து நாரைகளும் தாழ்விடங்களில் இருக்கிற பால சிங்கங்களும் கரத்தைவே நோக்கி பார்க்கிறது, நாங்கள் உம்முடைய கரத்தைவே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை திறந்தால் திறந்து எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். பலவீனம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், வாழ்க்கையில் பல கேள்விக்குறியோடு வந்தவர்கள், இந்த வருஷம் அவைகள் திரும்ப வருகிறது, திரும்ப வரும். எண்ணி சில மாசங்களுக்குள், எண்ணி சில மணி துளிகளுக்குள், எண்ணி சில நாட்களுக்குள் அந்த காரியங்களை திரும்ப தேவன் கொடுக்க போகிறீங்க. உண்மையில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏற்றவைகள். சமாதானத்தின் வழி, ஆசீர்வாதத்தினுடைய வழி, அவைகள் திரும்ப வருகிறது. கையிலே நான் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நாம மட்டும் மகிமைப்படட்டும், பெரியது செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.